ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு, இது வந்து 100 கிராம். அடுத்து அதே கப்பில் உளுந்து, அதுவும் 100 கிராம் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் அரை கப் பச்சரிசி. இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எடுத்து பார்த்தா சூப்பராக அந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிருக்கோம் பாருங்கள். ரொம்ப வந்து திரியாக இருக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம இட்லி மாவு பக்குவத்தில் தண்ணி ஊற்றாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பையும் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. நல்லா கெட்டியாக நம்ம எப்பயுமே வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து முருங்கைக்கீரை இதில் சேர்த்துலாம். நான் வந்து ஒரு கொத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். நம்ம எப்பயுமே வடைக்கெல்லாம் கலந்துப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நான் அந்த ஈரப்பதத்திலே நம்ம கெட்டி பக்குவத்தில் அரைச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கீரையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கீரை சேர்க்க தேவையில்லை. சும்மா நம்ம கையில் ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது, அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பக்கோடா போட்டுக்கலாம். நம்ம கையில் எடுத்து எப்பயுமே பக்கோடாவுக்கு உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. உடனே போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா கலந்துக்கலாம். பக்கோடா பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உதுத்து விட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா கடலை மாவில், வெறும் பருப்பில், இதில் தான் பக்கோடா அதிகம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி இந்த 3 பொருளை வச்சு நீங்கள் பக்கோடா செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். புதுசாக இருக்கும். ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பருப்பு, உளுந்து, அரிசி 3மே எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். டக்குன்னு எடுத்தோமா, ஊற வச்சோமா, இந்த மாதிரி ஒரு பக்கோடா போட்டோமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அரைச்ச உடனே டக்குன்னு நம்ம பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் கலந்து விட்டு பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ டைமுக்கு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.